வணக்கம். யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலில் இருந்து யுவன் ஸ்ரீ. 2024 நடைபெறவிருக்கிற குரு பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை, சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2:29க்கு குரு திருவோணம் நட்சத்திரத்தில் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ரிஷப ராசி கடக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வர குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கன்னி ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான விருச்சிகத்தை பார்ப்பார். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்ப்பார். மகரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீடு. இந்த 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பார்வைகளால் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் வரும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறது. கோச்சார ரீதியான பலன்கள் தான் இது. இதில் நாங்கள் ஆஹா ஓஹோ அவு அக்கு இப்படி இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, மணலை கயிறா திருப்பீங்க, வானத்தை வில்லா வளைப்பீங்க அப்படின்னெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் நடக்காது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான பலன்கள் நடக்கும். இதில் நாங்கள் என்னதான் நல்லா சொல்கிறாலும் உங்களுக்கு ஒரு அவயோகியோட தசை நடந்ததுன்னா உங்களுக்கு அதுதான் நடக்குமே ஒழிய நாங்கள் சொன்னது நடக்காது. நாங்கள் சொன்னதில் ஒரு 20% தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்களோட ஜாதகத்தில், உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான நல்ல கெட்ட பலன்கள் நடைபெறும். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடரை போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு கேட்டுக்குங்க. அது நல்ல தசாபுத்தியாக இருந்தால் இந்த மாதிரி கோச்சார ரீதியாக வர பலன்கள் எல்லாம் நல்லா சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இல்லை அவயோகிகளோட தசாபுத்தியாக இருந்ததுன்னா நாங்கள் என்ன சொன்னாலும் அது நடக்காது. அதனால் நீங்கள் சைலண்ட்டாக இருந்துருங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை அப்படியே தொடர்ந்து பண்ணுங்கள். நாங்கள் ஏதாவது கெடுதல் சொன்னால் அதை நல்லா காது கொடுத்து கேட்டுங்க. ஏன்னா அவயோகிகள் தசை நடக்கும்போது அது கன்ஃபார்மாக நடக்கும். நல்லது தான் நடக்காது, ஆனால் கெடுதல் கண்டிப்பாக நடக்கும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, 11ஆம் இடத்துல இருக்கிற குரு என்ன செய்வார் அப்படின்னா, அவர் நிறைய நல்லது செய்வார். அதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது. அஷ்டம சனி ஒருத்தருக்கு நடந்தால் அதுதான் நடக்கும். குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் தான் 100% உங்களுக்கு நடைபெறும். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பார். 3ஆம் இடம்ங்கிறது தைரியம், வீரியம், சகோதர ஸ்தானம். இதனால் இதெல்லாம் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதாவது தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், விடாமுயற்சி அதிகரிக்கும். தைரியம், வீரியம், அதான் விடாமுயற்சி அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு போராடி செஞ்சு முடிப்பீங்க. அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதையும் நீங்கள் துணிஞ்சு செய்வீங்க. தைரியஸ்தானத்தை பார்க்கறதுனால யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் தைரியமாக பேசுவீங்க. சகோதரஸ்தானம், உங்களோட இளைய சகோதரர்களோ இல்லை சகோதரிகளோ இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நன்மை ஏற்படும். உங்களால் நீங்கள் அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா அந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் நீங்கும். சகோதரர்களோட சந்தோஷமாக கைகோர்த்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இதெல்லாம் குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கன்னி ராசியை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய பலன். அதே மாதிரி குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. இதனால் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், நன்மை ஏற்படும். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும்.
இதெல்லாம் உங்கள் 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள். தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் வீட்டுக்கு 7ஆம் வீட்டை பார்ப்பார். 7ஆம் வீடு அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம், நண்பர்கள், பார்ட்னர்ஸ், இதெல்லாம் வந்து 7ஆம் வீட்டை தான் குறிக்கும். இதனால் இதுவரைக்கும் உங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். காதல் கன்சுமிட்டும். ஒரு கருத்து வேறுபாடு வந்தாலும் நீங்களே பேசி அதை தீர்த்துப்பீங்க. நண்பர்கள்கிட்டையும் உங்களுக்கு வந்து நல்ல அணுகுமுறை இருக்கும். அவர்கள்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்கள் கூடவும் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. பார்ட்னர்ஸுங்க அவங்க கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதுவும் வந்து உங்களுக்கு தீரும். தன்னுடைய 5ஆம் பார்வையாகவும் 7ஆம் பார்வையாகவும் 9ஆம் பார்வையாலும் பார்க்குற இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்காது. கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அஷ்டம சனி நடக்கிறதுனால அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய கெடுதல் தான் உங்களுக்கு நடக்கும். அஷ்டம சனிங்கிறது எப்படின்னா 7.5 சனி அப்படிங்கிறது வந்து 7.5 வருஷம் நடக்கும். அந்த 7.5 வருஷம் எப்படி இருக்கும்? 7.5 சனி நடக்கிறவங்களை கேட்டிங்கன்னா நன்மை நடக்கும், தீமை நடக்கும், கொஞ்சம் நன்மை நடக்கும், தீமை நடக்கும். இப்படி மிக்ஸ்டாக தெளிய வச்சு அடிப்பார். கொஞ்சம் தெளிய வச்சு அடி வாங்குவீங்க. அந்த 7.5 வருஷம் நடக்குது இல்லையா, அதை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி 2.5 வருஷத்தில் கொடுத்தா எப்படி இருக்கும்? அடி விழுந்துனே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அஷ்டம சனியில் நடக்கும். வேலையில் பிரச்சனை வரும், வேலையில் வந்து நிம்மதி இருக்காது, வேலை மாற்றம் ஏற்படும், வேலையை விட்டுருவீங்க. இதெல்லாம் வந்து நடந்திருக்கும், இது வரைக்கும் நடந்திருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்திருக்கோ அது அப்படியே தொடர்ந்து நடக்கும். நீங்கள் அதுக்கு ரெடியாக இருங்க. அதுதான் நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும். 5ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால குழந்தைகள் எல்லாம் பிறக்கும். இந்த திருமணம் குழந்தையெல்லாம் வந்து காமன். அது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நடக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணமே ஆகாது அப்படின்லாம் வந்து நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து பொது. உங்கள் ஆரோக்கியம் மேம்படுமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து நம்ம சொல்லலாம். இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சியிலலாம் வந்து சொல்ல முடியும். பட் இந்த மாதிரி காமனாக இருக்கிற திருமணம் நடைபெறுமானா திருமணம் நடைபெறும், குழந்தை பிறக்குமானா குழந்தை பிறக்கும். இதெல்லாம் வந்து பொது. இதெல்லாம் வந்து பொது பலன். இதெல்லாம் வந்து சாதாரணமாகவே எல்லா காலகட்டத்துலேயும் நடக்கும். அது ஒவ்வொருத்தரோட தசாபுத்தியை பொறுத்து தான் அதெல்லாம் வந்து நடக்கிறது. இப்போ குரு என்ன செய்வார் அப்படின்னா, அவர் நிறைய செய்வார். ஆனால் அது எதுவும் உங்களுக்கு பயன் இல்லாமல் தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது. சனி என்ன செய்வார்னா, சனி ரொம்ப அடிப்பார். அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க, அடி வாங்க பழகிடுங்க. இந்த 2024 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு எந்த மாற்றத்தையும் தராது. இதுவரை நீங்கள் என்ன நடந்துக்கிட்டு இருந்ததோ உங்களுக்கு அதுதான் தொடர்ந்து நடக்கும். நன்றி, வணக்கம்.